friends, நான் உங்க சுபதா zacs.kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு உங்களோட ஒரு சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மீல் மேக்கர் பிரியாணி செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். இந்த மீல் மேக்கர் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஜூஸியாகவும் நல்ல அப்படியே மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு 10 மினிட்ஸில் இந்த பிரியாணியை செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 10 மினிட்ஸில் இந்த மீல் மேக்கர் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் மீல் மேக்கரில் நம்ம வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கர் ஊற டயத்தில் இதுக்கான மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டில் செஞ்சது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க. இது மூணையும் வந்து நல்லா வந்து லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களோ அப்போ இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சொன்னப்பில் கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் இதில் சுவைக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தயிரை இதில் சேர்த்துடலாம். பொதுவாக பிரியாணி செய்யும் போது சிக்கன் மட்டன்லாம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மீல் மேக்கர்லேயும் இதே மெத்தடில் நம்ம செய்கிறதுனால மீல் மேக்கர் உள்ள வரைக்கும் நல்ல அந்த காரம் புளிப்பு அது எல்லாமே நல்ல உள்ள வரைக்கும் போய் சாப்பிடும் போது ரொம்பவே நல்ல ஜூஸியான மீல் மேக்கர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் இப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான மசாலாவை நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து காஸ்ட் அயர்ன் கடாய். இது வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு அதுக்கு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் 1 வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1 தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி 2யுமே சேர்த்து 1 கைப்பிடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கலை அப்படின்னா மசாலா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வெங்காயம் வதக்கும் போது நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயாஸை இதில் சேர்த்துடலாம். பொதுவாக நம்ம வீட்டில் மீல் மேக்கர் பிரியாணி செய்யும் போது நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி மேரினேஷன் செய்யாமல் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் வந்து மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா வந்து மசாலா உள்ள வரைக்கும் பிடிச்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நல்ல ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஒன்று சொன்னாப்பில் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நான் ஏற்கனவே ஒரு 70% குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா பரப்பி போட்டு விட்டுடலாம். மசாலாஸ்க்கு மேலே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ரைஸ் செய்வீங்களோ அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா தூவி விட்டுடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து குங்குமப்பூவை பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். கலர் எதுவும் சேர்க்காம நல்ல கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பிரியாணி மசாலாவை தூவி விட்டுடுறேன். ரைஸுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்கறதுனால ரைஸ்லையும் நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் இறங்கி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உதிரியாக சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம்.
சும்மா அப்படியே தம் போட்ட மாதிரி நல்ல உங்களுக்கு ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே ஈஸியாக நல்ல ஒரு வெஜிடேரியனுக்கான சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வந்து மீல் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாலாம் வச்சு கார்னிஷ் பண்ணி இதை வந்து ஒரு தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து என்னோடய ஷேர் பண்ணிக்கலாம் zacs kitchen பேஜில். நம்மளுடைய இன்ஸ்டாகிராமோட ஐடி அண்ட் ஃபேஸ்புக்கோட ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க.